வெல்கம் டு culinary fun. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி புதினா சட்னி. இது இட்லி, தோசா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணி தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் நான் ஒரு அரை கப் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டா சட்னி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இந்த கடலைப்பருப்பு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வரை நம்ம இதை வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம ஒரு 3 பல் பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு 4 சின்ன வெங்காயம் குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்துருக்கிறதெல்லாம் பேர்ன் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு புதினா இலை சேர்த்துருக்கேன். புதினா இலை நீங்கள் சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும், அது கொஞ்சம் நேரத்தில் வதங்கிடும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி எல்லாத்தோடையும் சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. 2 நிமிஷம் அந்த ஹீட்டில் இருந்தாலே போதும், அது நல்லா வதங்கிடும். இப்போ எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆனதும் நான் இதை ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அந்த உப்பு எல்லாத்தோடையும் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு திருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். நான் டெசிகேட்டட் கோகோனட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறமா நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகா பொடி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அது ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.